ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடியூஷன் பை எஸ்கே அகாடமி. ஓகே, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்னா பேசிக் லா ஆஃப் த கண்ட்ரி, டிஃபைன் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர், ரைட் அண்ட் டியூட்டிஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து கண்ட்ரோல்ஸ் கவர்மெண்ட் பவர், ப்ரொடெக்ட்ஸ் ரைட்ஸ், என்ஷூர்ஸ் டெமோக்ரஸி. அதுக்கப்புறம் அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அடாப்டட் வந்து 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்ஃபோர்ஸ் பண்ணது 26 ஜனவரி 1915. ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ஹஸ்ஸி முகர்ஜி. அதுக்கப்புறம் சோர்சஸ் வந்து யூகேல வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், யூஎஸ்ஏல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அயர்லாண்டில் வந்து டிபிஎஸ்பி. அதுக்கப்புறம் இந்தியஸ் கான்ஸ்டியூஷன் இது வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது. நவ் 8 ஷெடியூல்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீமியபிள் வேல்யூஸ் இந்த ஆர்டர் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. எஸ்எஸ்எஸ்டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரிஜன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக். சாவரிஜன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக். ஓகே, அடுத்த கீ ஃபீச்சர்ஸ் வந்து ஃபெடரல் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னு பார்த்தா ஆர்டிகல் 1 வந்து நேம் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 21 வந்து லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அதுக்கப்புறம் அடாப்டட் டேட் 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாதர் யாருன்னா அம்பேத்கர். சப்ஸ்கிரைப் எக்ஸ்ஏ அகாடமி. தேங்க்யூ. ஷேர் வித் டிஎன்பிஎஸ்ஏ ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ.